வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். நாட்டில் உள்ள எல்லா 10 லட்சம் விஷயத்தை பற்றி பேசாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தா கண்டிப்பாக அந்த படம் வந்து இருந்ததை விட இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாத தேவையில்லாத மாஸ் சீன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான். அந்த மாஸ் சீன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் காட்டி கொடுக்குது. இல்லை இந்த டைரக்டர் வந்து ஒரு நல்ல ரைட்டர், இவருக்கு வந்து மாஸ் சீன்லாம் கமர்ஷியல்லாம் வராது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆவுனா அந்த பிஜிஎம் போட்டுறாங்க. சூப்பர் ஸ்டாரா, கன்னு ஹோஸ்ட்ல இருந்து எடுத்தா ஹே சூப்பர் ஸ்டாரா, லிப்ட்ல இருந்து இறங்கி வந்தா ஹே சூப்பர் ஸ்டாரா, சும்மா நடந்து போனா ஹே சூப்பர் ஸ்டார்னு சம்பந்தமே இல்லாத சேம் பிஜிஎம் போட்டு அடிச்சதும் பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்திருக்க வேண்டிய படம். அதாவது காலாவுக்கு அப்புறம் ஒரு தரமான வெல் ரிட்டனான ஒரு மூவியா வந்திருக்க வேண்டிய படம் தான் வேட்டையன். பட் இந்த மாதிரியான தேவையில்லாத இன்ட்ரோ சீன்ஸ், தேவையில்லாத மசாலா சீன்ஸ், தேவையில்லாத ஸ்லோ மோஷன், அந்த ஸ்லோ மோஷனுக்கு தேவையில்லாத பிஜிஎம்னால இந்த படம் வந்து பயங்கரமா வாட்டர் டவுன் ஆயிருச்சு. பிகாஸ் மாஸ் ஸ்டைல் எல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் இஸ் a கிரேட் பெர்ஃபார்மர். அவர் நிறைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன் ரீசெண்டா வந்த கபாலி, அதுக்கப்புறம் காலா, இந்த படங்கள்லயே அவர் எவ்வளவு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் காட்டியிருப்பாரு.